ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் டெக்ஸ்ட்டு வாங்குறது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பாருங்கள், இந்த கோட் பென்னோட வெப்சைட்டு. அதோட லாகின் பேஜ் வந்து யூசர் நேம், அதுக்கு ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க. இதில் நம்ம யூசர் நேம் எழுதிக்கலாம், உங்களுக்கு தெரியும். பாஸ்வேர்டு, இங்கே பாஸ்வேர்டு நீங்கள் போடணும். ஸோ இதை இப்போ நம்ம அச்சீவ் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டில். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஃபார்ம்ங்கிற டேக் இதுக்குள்ளே தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் இன்புட் டேக் யூஸ் பண்ணி அதோட நேம் அட்ரிபியூட் வந்து எனக்கு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்புட் டேகு, இது பாஸ்வேர்டுக்கு, நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டு டெக்ஸ்ட்டு ஃபீல்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நம்மளுக்கு ஒரே லைனில் வந்திருக்கு. நம்ம லைன் பை லைனாக வரணும்னா நம்ம ஒரு பேராகிராஃப் டேக்கு இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி இந்த இன்புட்டில் நான் இங்கே போட்டுக்கிறேன். இதை நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பேராகிராஃப் டேகு. ஸோ எது நம்ம டிஃபைன் பண்ணணும், இதை ரெண்டையும் பார்த்தா நம்ம லைன் பை லைனாக வந்துருக்கும். ஓகே, வந்துடுச்சா? இதை நம்ம எதுக்குன்னே தெரில, வெறும் எம்டியாக இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ பேர் வைப்போம் யூசர் நேம். நீங்கள் யூசர் உங்களோட நேமாக இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகேவா? யூசர் நேம், பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது இதில், டைப். இந்த டைப்பு எதுக்குன்னா, இப்போ நான் பாஸ்வேர்டுக்கும் டைப் நேம்னே கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே டினோட் பண்ணும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட்டில் வருது. ஸோ இதுவும் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டில் தான் வருது. இப்போ நான் இந்த டைப்பை வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. நம்ம பாஸ்வேர்டெலாம் எப்படி வரும்? ஸோ இப்படி தானே நம்மளுக்கு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். இந்த டாட்டா ஹைட் பண்ணி வரும்போதா, அதுக்காண்டி தான் நம்ம டைப் கொடுக்குறோம். இதுவே நம்ம டைப் வந்து நான் நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் அப்படின்னு கொடுத்தா இருங்க. இப்போ நம்பர்னு கொடுத்தா நம்பரில் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் கொடுக்குற டைப்பு கரெக்டாக இருக்கணும். நம்ம இதில் பாஸ்வேர்டு தான் கொடுக்க போகிறோம், அதனால் பாஸ்வேர்டுன்னே நான் கொடுத்துக்கிறேன். மேலே நம்ம நேம் தான் கொடுக்குறோம், அதனால் நேம் டைப்பே கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் அந்த டைப் எதுக்கு கொடுக்குறோம்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் இது யூசர் நேம் தான், இது பாஸ்வேர்டு தான். நம்ம சர்வர்கிட்ட சொல்லும்போது அதுக்கு தெரியாது, எந்த டைப்னே தெரியாது. அதுக்கும் இது நம்ம யூஸ் ஆகும், இந்த டைப்புங்கிற அட்ரிபியூட்டு. ஓகே, டைப்புங்கிறது எதுக்குன்னு புரிஞ்சா? ஓகே, நம்ம இந்த வெப்சைட்டில் இருக்க மாதிரியே பண்ணிட்டோம் கொஞ்சம். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டை பாருங்களேன். இந்த வெப்சைட்டில் எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே என்டர் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்குது. அப்புறம் கீழே பாஸ்வேர்டு பார்த்துங்களேன், என்டர் பாஸ்வேர்டு. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது, பிளேஸ் ஹோல்டர். இந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்ணா, நம்ம ஃபீல்டுக்குள்ளே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் வந்து என்ன எழுதுகிறேன், இந்த நேமில் என்டர் யுவர் நேம். இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்துருச்சா? இப்போ நான் ஏதாச்சும் டைப் பண்ணால் அது மறைஞ்சிருது.
ஸோ என்டர் யுவர் நேம். இதை நம்ம பிளேஸ் ஹோல்டர் வழியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுவோம். என்டர் யுவர் பாஸ்வேர்டு. என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஓகே, வந்துருச்சு. சூப்பர். ஓகே, வந்துருச்சு. அந்த இதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ளே நம்ம பிளேஸ் ஹோல்டர் வழியாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபார்மில் இன்புட் வாங்கி ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாமே அந்த ஃபார்முக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். இந்த இன்புட்டுங்கிறது எது, நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை. அதில் நம்ம நேம் கொடுக்குறோம், என்ன டெக்ஸ்ட்டுன்னு. இந்த டைப் வந்து நீங்கள் நேமா இல்லை பாஸ்வேர்டா இல்லை நம்பரான்னு டைப் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ அது கம்ப்யூட்டருக்கு அப்படி தான் தெரியும். சரி, அந்த சர்வருக்கும் அப்படி தான் தெரியும். அது டைப்பா, அது டைப் வந்து நேமா பாஸ்வேர்டா இல்லை நம்பரா அப்படின்னு அதுக்கு தெரியும். பிளேஸ் ஹோல்டர் எதுக்குன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஜென்ரேட் ஆகும். அந்த அந்த நீங்கள் கொடுத்தது என்டர் யுவர் நேம், அது ஃபீல்டுக்குள்ளே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபார்மில் இன்புட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.